நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக காலை வணக்கம். ஆனால் இன்று மகிழ்ச்சியான வணக்கம் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இன்று ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. நமது எம்டி பார்த்தோன்னா ரிலீஸ் ஆக போகிறாரு. நண்பர்களே, அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 நாளுக்கு பிறகு அவர் இன்று ரிலீஸ் ஆகிறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நண்பர்களே, எம்டி ரிலீஸ் ஆக போகிறாரோ இல்லையோ, அதுகளே நிறைய சோஷியல் மீடியாவில் எக்ஸஸாக பிட்டுங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸஸாக பிட்டு, சரிங்களா? அது என்ன எக்ஸஸாக பிட்டுன்னா, நண்பர்களே, ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை. நாளைக்கு நமது எம்டி பார்த்தோன்னா உறுப்பினர்களை சந்திக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு, சரிங்களா? ஆனால் மற்றபடி பேமெண்ட் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் நாளைக்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய பொருளி போயிட்டுருக்கு, புரியுதுங்களா? அவர் வெளியே வர்றது இன்று தான், அதாவது 4/10/2024. இன்று வராரோ இல்லையோ, அதுகளே பேமெண்ட் அப்டேட்டு, நியூ பேமெண்ட் அப்டேட்டு, பேமெண்ட்டு கொடுக்க போகிறாரு, பேமெண்ட்டு நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியாவில் இதே ஒரு வேலையாக போட்டுட்ருக்காங்க, சரிங்களா? நண்பர்களே, மற்றவங்க என்ன வேணாலும் போட்டுக்கிட்டோம், ஐ டோன்ட் கேர். என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நமது எம்டி இன்று ரிலீஸ் ஆகிறார், சரிங்களா? அப்படி இப்படின்னு பார்த்தா கூட இன்று உறுப்பினர்களை சந்தித்தா கூட இன்னும் பார்த்திங்கன்னா ஓரிரு நாளில் நமது எம்டி ஃபார்ம் சேனலில் அவர் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது. பேசுறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் அன்று தான் என்ன பண்ண போகிறாருன்னா, பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? வாய்ப்பு தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் மெயினாக இது சொல்லலை, சரிங்களா? அதனால் அவர் பாவம் 90 நாள் உள்ளே இருந்துட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம். கண்டிப்பாக கொஞ்சம் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், சரிங்களா? நிச்சயம் நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக தானே காத்துட்ருந்தோம். நமது எம்டி எப்போ வருவார் அப்படின்னு வந்துட்டார், அவ்வளோதான், வரப்போகிறார். அதால் பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை 1 by 1 கண்டிப்பாக அவர் அறிவிப்பார், சரிங்களா? அது வரைக்கும் நம்ம சோஷியல் மீடியாவில் குறிப்பாக நமது மைவி3 உறுப்பினர்கள் கொஞ்சம் அமைதி காக்கவும். இவ்வளோ நாள் நம்ம அமைதியாக இருந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக நம்ம அமைதியாக தான் இருக்கிறோம். நம்ம நிறுவனம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருந்தது, நாமளும் அமைதியாக இருந்தோம். அதால் இன்னும் இப்போ வந்துட்டார். ஓரிரு நாள் அவர் கொஞ்சம் டைம் கொடுப்போம், சரிங்களா? அவர் கண்டிப்பாக உள்ள நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார். அந்த கஷ்டத்தை யாருக்காக அனுபவிக்கிறாருன்னா, நமக்காக தான் அவரை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதால் நம்ம பணம் எங்கேயும் போகாது. கண்டிப்பாக நமது பணம் நம்ம கைக்கு வரும். அதால் இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக அவர் ரிலாக்ஸாக ஆகிட்டு அதுக்கப்புறம் எம்டி ஃபார்ம் சேனலில் அவர் கண்டிப்பாக அஃபிஷியலாக என்னென்ன விஷயங்கள், எது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவார். நமது கம்பெனியில் ஏதாவது மாற்றங்கள் உருவாகுமா, அல்லது நமக்கு பேமெண்ட் சம்மந்தமான அறிவிப்புகளை வெளியிடுவாரா, எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம், சரிங்களா? மற்றபடி பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு செய்தியை வீண் வதந்திகளை பரப்ப வேண்டாம். நான் இப்போயே பார்த்துட்டேன், 2-3 சேனலில் பேமெண்ட் அப்டேட், பெயில் அப்டேட்டுன்னா கூட நம்ம ஏற்றுக்கலாம், சரிங்களா? அதாவது எம்டி பெயில் அப்டேட்டுன்னா கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் பேமெண்ட் அப்டேட்டாக பாருங்கள், இப்படிலாம் இவங்க இஷ்டத்துக்கும் போட்டு தாக்குறாங்க, சரிங்களா? அது மிகப்பெரிய தவறு நண்பர்களே. உண்மையாகவே சொல்லும். இது சார் கூட என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேடிவி கார்த்திக் பிள்ளை சார் அவர் இன்னைக்கு 3/10/2024 அன்று ஈவினிங் பெயில் கிடச்சிருச்சு. அடுத்து 4ஆம் தேதி கண்டிப்பாக அந்த ஆர்டரு பிரிண்ட் ஆகிடும்.
அதுக்கப்புறம் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆவார். உடனே வந்து உறுப்பினர்கள் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தார். சரிங்களா, உறுப்பினர் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, அது மட்டும்தான் உண்மை. புரியுதுங்களா? உறுப்பினர் சந்திக்கிறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்று 4/10/2024. அதே மாதிரி பேமெண்ட் சம்மந்தமான இன்னும் எந்த விஷயங்களும் வரல. சரி, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். கண்டிப்பாக எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். நம்ம நடக்கும்னு இது சொல்லியிருந்து எவ்வளோ நாள் நம்ம வீடியோ போட்டிருப்போம். எம்டிக்கு பெயில் வரும், எம்டிக்கு பெயில் வரும்னு. இப்போ எம்டிக்கு பெயில் கிடைச்சாச்சு. அதால் வந்து நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, உறுப்பினர்களும் டென்ஷன் ஆகாதீங்க. சரிங்களா? அந்த யூடியூபர்கள் நமது மைவி திரேட்ஸ் உறுப்பினராக இருந்தாலும் சரி, அல்லது அதர் யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அமைதியாக இருப்போம். ஓகேங்களா? இருக்கிற மாதிரியே சொல்லுவோம். இனிமேல்னாச்சும் நம்ம கரெக்டாக பேசுவோம், உண்மையாக பேசுவோம். கண்டிப்பாக எல்லாமும் 1 by 1 நிச்சயம் நடக்கும். சரிங்களா? அதுக்கு தான் எம்டி வெளியே வந்திருக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு, எவ்வளோ முயற்சி செய்து வந்திருக்கிறாரு. அதால் வந்து இதுகளே அவசரப்பட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம கொட்டிடக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பாக பேமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை அவர் சொல்லுவார். ஏன்னா அதால் வந்து உங்கள் பணிகளை பாருங்கள். நமது ஆப்பு வேறு இப்போ ஒர்க் ஆகாமல் இருக்குது. அது அப்டேட்டு நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது முதல்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் தினந்தோறும் உங்கள் சீலிங் அமௌண்ட்டை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நிச்சயம் நமக்கு நமது ஆப்பில் பார்க்குற எல்லா ஆட்ஸுகளுக்கும் நமது அமௌண்ட்டு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். சரிங்களா? அதால் வந்து இனிமேல் வரக்கூடிய நெகட்டிவ் வீடியோக்களை மறந்துடுங்க. நிச்சயம் இனிமேல் வந்து நமது எம்டி பேசக்கூடிய வீடியோ மட்டும், எம்டி ஃபார்ம் சேனலில் வரக்கூடிய வீடியோ மட்டும் பாருங்கள். சரிங்களா? மற்றபடி எந்த வீடியோக்களும் பார்க்காதீங்க. நாங்கள் எம்டி ஃபார்ம் சேனலில் என்ன நியூஸ் போடுறோமோ அதை நாங்கள் திருப்பி போடுவோம். எங்கள் சேனல்லையும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இனிமேல் நம்மளை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இது வந்து ட்ரைலர் மட்டும்தான், இன்னும் வந்து மெயின் பிக்சரும் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் அந்த மெயின் பிக்சரை காண்றதுக்கு தயாராகுங்க. நிச்சயம் வந்து புதிய வடிவத்தில், புதிய ரூபத்தில் மெயின் பிக்சர் வெளியாக போகுது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தயவுசெய்து இது மாதிரி அப்டேட் விஷயங்களுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நண்பர்களே. ஏன் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குதுன்னு தெரில. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.